ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமையாள்ஸ் டிவி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாம்பார் சாதம். ஒரு கலந்த சாதம் ரெசிபி தான். காய்கறி எல்லாம் போட்டு ரொம்ப ஈஸியான ரெசிபி கூட, அதே நேரத்தில் ரொம்ப சத்தான ரெசிபி. நம்ம வீட்டில் காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மீதியாக இருக்குது, அதை நம்ம காய்க்கும் பொரியலுக்கும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த சாம்பார் சாதத்தை செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். ரொம்பவே ஈஸியானது. அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து 1 டம்ளர் அரிசியும் பருப்பும் 1 டம்ளர் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன். ரெண்டும் சேர்த்து ஒரு 1/4 கிலோ இருக்கும். அரிசியும் பருப்பும் 1 டம்ளர். ஒரு 3/4 டம்ளர் அரிசினா ஒரு 1/4 டம்ளர் பருப்பு, அதுதான் கணக்கு. பாருங்கள், சும்மா ஒரு 4-5 பீன்ஸு, 1 கேரட்டு, கொஞ்சம் முட்டைக்கோஸு, சின்ன வெங்காயம். சாம்பார் சாதம்னாவே சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 1 தக்காளி, நல்லா பெரிய தக்காளி 1, அவ்வளோதான். நான் புளியெல்லாம் சேர்க்கலை, அதனால் நல்லா பெரிய தக்காளி இல்லை சின்ன தக்காளி 2 எடுத்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு 4-5 பல் பூண்டு. சாம்பார் தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா வேறு போடுறோம், அதனால் 1 ஸ்பூன் சாம்பார் தூள் போதும். கொத்தமல்லி, ஃப்ரெஷ் கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கடுகு, ஜீரகம், வரமிளகாய் எடுத்துக்கலாம். பாருங்கள், நெய் 1 ஸ்பூனு, கொஞ்சம் சமையல் எண்ணெய், மஞ்சள் தூள் கொஞ்சம், உப்பு உங்களுக்கு தேவையான அளவு இது வந்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போது குக்கரில் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டேன். அதோடு சேர்த்தே நெய்யையும் 1 ஸ்பூன் விட்டுறேன் நான். நீங்கள் லாஸ்ட்டாக விடுறதுனால விட்டுக்கலாம் நெய்யே. எண்ணெயும் நெய்யும் காஞ்ச உடனே தாளிக்கிற ஜாமானெல்லாம் போட்டுடலாம். கடுகு, ஜீரகம், வெந்தயம் ஒரு 2 வெந்தயம் வாசனைக்காக போட்டிருக்கேன். ஒரே ஒரு வரமிளகாய் போட்டிருக்கேன். அது பொரிஞ்ச உடனே இப்போது கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு இதையும் நல்லா பொரிய விட்டுறலாம். நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணலை. இதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்துட்றேன். ஆனால் 2 தக்காளி கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் புளியெல்லாம் போடலை. இப்போ சாம்பார் தூளையும் போட்டுட்டேன். இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். உப்பையும் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கிடும். உப்பு சேர்த்துட்டு அளவாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக அந்த பார்த்துட்டு கூட நம்ம தண்ணியில் டேஸ்ட் பார்த்து கூட உப்பு வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து உருளைக்கிழங்கெல்லாம் போடலை. பாருங்கள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் அதையும் போட்டுட்டேன். நீங்கள் சாம்பார் தூள் இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள் கூட போட்டுக்கோங்க. இப்போ பீன்ஸு, முட்டைக்கோஸு, ஒரே ஒரு கேரட்டு, இது எல்லாத்தையும் நான் சேர்த்துட்றேன். நான் உருளைக்கிழங்கெல்லாம் போடலை. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு கூட போட்டுக்கலாம். நீ கொஞ்சம் ரைஸ் வச்சாவே நீங்கள் நிறைய பேர் சாப்பிட்லாம். அந்த மாதிரி காயெல்லாம் சேர்க்குறதுனால இப்போ நான் செய்கிறது வந்து ஒரு 4 பேர் நல்லா சாப்பிட்லாம். கொத்தமல்லி இலையும் போட்டுருங்க. நல்லா வாசனை நல்லாயிருக்கும் ஒன்றா வதங்கும்போது. நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசிக்கும் பருப்புக்கும் நார்மலாக நம்ம அரிசிக்கு ஊற்றுறதை விட நான் ஜாஸ்தியாக 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்ற போகிறேன். நான் 1:2 அப்படின்னு வச்சிங்கன்னா இப்போ 4 கிளாஸ் வாட்டர் ஊற்ற போகிறேன். நான் 1 டம்ளர் அரிசிக்கும் பருப்புக்கும் நான் 4 கிளாஸ் தண்ணி வைக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் சாம்பார் சாதம் அந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லா கொலன்னு நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். 1 டம்ளர் அரிசியும் பருப்புன்னா அதுக்கு நான் 4 டம்ளர் வச்சிடுறேன் தண்ணி. நீங்கள் வேணுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ஒரு 3.5 டம்ளர் அப்படி ஆக்கிக்கோங்க. பட் காய் பருப்பு எல்லாம் இருக்கிறதுனால நம்ம 4 டம்ளர் வச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தண்ணியில் டேஸ்ட் பார்த்துட்டு வேணுன்னா கொஞ்சம் சால்ட்டு போட்டுடலாம். நீங்கள் நார்மலாக சாதத்துக்கு எத்தனை விசில் விடுவோமோ அத்தனை விசில், உங்கள் குக்கரை பொறுத்து நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 4-5 விசிலாவது விடுவேன். ஏன்னா தண்ணி நிறைய வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. 4-5 விசிலாக வந்து பார்த்திங்களா, சாதம் வந்து ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, ரொம்ப சிம்பிளான ரெசிபி. பேச்சுலர்ஸ் வந்து ஓனாக குக் பண்ணுறவங்களாம் ரொம்ப ஈஸியாக வந்து இந்த டிஷ்ஷை ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், மேலே 1 ஸ்பூன் நெய் விட்டுறேன். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வேணும்னா விட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. முதல்லையும் வந்து நம்ம நெய் விட்டுருக்கோம். புளி வேணும்னா, புளி பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஒரு சின்ன கோலி அளவுக்கு புளி எடுத்துகிட்டு அதை கரைச்சி நீங்கள் குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி ஊற்றிட்டு மூடிக்கோங்க. நான் புளியெல்லாம் ஊற்றலை. ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி. அப்பளம் அதோட ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு ஃப்ரை அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்கள் சேனலுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த டேஸ்டியான, ஹெல்த்தியான, ஈஸியான சாம்பார் சாதத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.